Happy birthday to Karthi. Happy birthday. இங்க என்ன ஊட்டுறது? ஊட்டதான் ஆள் வந்துச்சுல, அங்க ஊட்டுற. ஆல் தி பெஸ்ட். பர்த்டே gift இல்லையா? கொடுப்பாங்க, வாங்கிக்கோ. ஐயோ, ஏன்னா? Happy birthday. டப்பா குட்டா எப்படி கையில எடுத்து போட்டீங்கன்னா மொத்தமா முடிஞ்சுது. இது பர்த்டே மாதிரி தெரியல, வேற ஏதோ மாதிரி ஃபீல். கூப்பிடுறாங்க, கிளம்பு. என்ஜாய் யுவர் பர்த்டே. நீங்க சாப்பிடுங்க. பை பை. கேரியாண்டா. கார்த்தி, இன்னைக்கு நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. இதே மாதிரி உன் அடுத்த பர்த்டேக்கு நான் உன் வைஃபா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நடக்குமா? ஏய், ஏன் இப்படி கேட்குற? கண்டிப்பாக நடக்கும். நான் இன்னைக்கே எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போகிறேன். நீ உங்கள் வீட்டில் சொல்ல. எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது கார்த்தி. எனக்கு கேட்கறதுக்கு ஆளே இல்லை. 3 வயசுலயே என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஹோம்ல தான் வளர்ந்தேன். அங்கேயே தான் படித்தேன். ரொம்ப வெறுமையான வாழ்க்கை. இந்த உலகத்துல 700 கோடி பேர் இருக்காங்க. ஆனா கண்ணு மூடி யோசிச்சா எனக்கு நீ யாருமே இல்லை. நான் இருக்கேன். உனக்கு அப்பாவா அம்மாவா எல்லா அம்மாவும் நான் இருப்பேன். இன்னிலிருந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்த்திக். ஓகேவா? ஐ லவ் யூ. ஏய் ஜிம்மன், என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேன்ற? இல்லைண்ணா, இன்னிலேருந்து லைஃப்பில் ரொம்ப சின்சியராக இருக்கணும்ண்ணா. நல்லா வேலை பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும். வெரி இன்ட்ரெஸ்டிங். மேலே சொல்லு. நாளைக்கு ஈவினிங் கார்த்தியோட பேரண்ட்ஸை மீட் பண்ண போறேன். கார்த்திக் என்ன பிடிச்ச மாதிரியே அவங்க அப்பா அம்மாவுக்கும் என்ன பிடிக்கணும். யூரே படபடப்பா இருக்குடி. அவள் அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு என்னை நம்பி வந்திருக்கா. அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நான் நல்லா பார்த்துக்கணும்ண்ணா. கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா கார்த்திக் நான் ஒர்க் பண்ணதை விரும்ப மாட்டான். அவனோட அப்பா அம்மாவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாளைக்கே நான் ஜாபை ரிசைன் பண்ண போறேன். அப்போ ஒன்று செய்டா, நான் கொஞ்சம் பணம் தரேன். சொந்தமா ஜிம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணு. கை நிறைய சம்பாதி, ஹாப்பியா லைஃபை லீட் பண்ணு. உனக்கு எப்போ முடியுமோ அப்போ திருப்பி கூட்டா போறேன்ற. தேங்க்ஸ்ண்ணா. எஸ் மேன். ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். ஐஷு அவசரப்படாத. முதல்ல டேட்டோட புக்க வாங்கி பேஜ் நம்பர் 64 பாரு. இது ரொம்ப முக்கியமா? ஆமா, முதல்ல புக்க வாங்கி பாரு. ஜிம் கோச்சுடன் காதலா நடிகை பேட்டி. எயிட் கண்டினியூ. ஹேய், சொல்லிட்டே மாட்டாட்டி. கார்த்தி, இப்போ நீ எங்க இருக்க? ஜிம்ல தான். ஜிம் எங்க இருக்கு? பார்க் ஹயாத். உடனே உன்னை பார்க்கணும். ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? அந்த டேட்டோட புக்கை பார்த்தியா? அது இல்லை நான் போஸ்டரு. ஹேண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுங்க. ஏய் ஐஷு, 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 ஐஷு நில்லு. ஐஷு, என்ன ஆச்சு உனக்கு? என்ன இது? அதெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம் வா. எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லு. ஐஷு, லவ்வுக்குள்ள சந்தேகம் மட்டும் வரவே கூடாது. நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். சந்தேகம் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம சந்தோஷமா கெட்டு போயிடும். அவங்க ஏதோ பப்ளிசிட்டிக்காக எழுதுறாங்க,
இன்னைக்கு இந்த ஹீரோன் கூட சேர்த்து எழுதுனாங்க, நாளைக்கு வேற ஹீரோனை ட்ரெயின் பண்ணா அவங்க கூடயும் சேர்த்து எழுதுவாங்க. அதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்கிட்டு. எவன் என்ன வேணாலும் எழுதட்டும், நீ ஜிம் கோச்சா? ஆமா, நான் கோச் தான். ஏன் ச்சே! ஏய் ஏய் ஏன் இப்படி நடந்துக்கிற ஐஷு? வேற எப்படி நடந்துக்க சொல்ற? நீ என்ன பிளான் பண்ணி ஏமாத்திருக்க. தடி சீ! ஏய் நானா? போதும், சும்மா நடிக்காத கார்த்திக். ஏய் ஏய் ஐஷு, என்ன பேசுற நீ? நான் நடிக்கிறேனா? நீ நடிக்கிற. என்ன பார்த்தது, பேசுனது, பழகுனது எல்லாமே நடிப்புதான். இல்லனா போய் ஜிம்ல வேலை பார்க்கற நீ எதுக்கு என் முன்னாடி ரொம்ப ரிச்சா காட்டிக்கிட்ட? ஏய் நான் எப்ப அப்படியெல்லாம்? எல்லாம் தெரியும். சாதாரண ஜிம் கோச் நீ. ஆனா ஃளைட்ல பிசினஸ் கிளாஸ், பென்ஸ் கார், போட் கிளப்ல வீடு, இதெல்லாம் எதுக்கு? பணக்காரனா என்கிட்ட சீன் போட்டு ஏமாத்துறதுக்கு தானே. bloody fraud. ஐஷு, நான் எதுக்குடி உன்னை ஏமாத்தணும்? நான் ஃப்ளைட்ல போனது அது ஆர்யா சாருக்கு ட்ரெயின் பண்ண போனேன். டிக்கெட் அவங்களே போட்டு கொடுப்பாங்க. அந்த பென்ஸ் காரு அது வீட்டுக்கு கணேஷ் சாரோட காரு. நீ சொல்ற அந்த பங்களா வீடு அது என்னோட கிளையண்டோட வீடு. அப்ப இது எதுவுமே ஒண்ணுது இல்லையா கார்த்தி? இல்ல. ஏய், இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குற? உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நமக்குள்ள நீ எதுவும் இல்ல. இனிமே என்ன பார்க்கணும்னு நினைக்கிறது, பேசுறது, எஸ்எம்எஸ் பண்றது, போன் பண்றது, இதெல்லாம் எதுவும் வச்சுக்காத. இனிமே என் லைஃப்ல உன்னை நான் பார்க்கவே விரும்பல. புரிஞ்சுதா? டேய் கார்த்திக், அவ உன்னை ஏமாத்திட்டான்னு நினைக்காத. அவ தான் ஏமாந்துட்டா. உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிட்டா. மார்க் மை வேர்ட். நீ வேணா பாரு, பெரிய காவால போய் உழுவா. அப்படிலாம் சொல்லாதண்ணா. அவன் என்னை தூக்கி போட்டு போயிருக்கலாம், ஆனால் என்னால் அவளை தூக்கி போட முடியாது. என்னென்னமோ யோசிச்சு வச்சிருந்தேண்ணா. எங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, லட்டு லட்டா குழந்தைங்க, கடைசி வரைக்கும் லவ் எனக்கும் அவளுக்கும். எல்லாமே ஒரே செகண்ட்ல செத்து போச்சுண்ணா. டேய் அழாதடா. ஆம்பளைன்னா அழவே கூடாதுடா. முடியலண்ணா. சாதாரண ஜிம் கோச் உன்னை அப்புறம் லவ் பண்றதுன்னு கேட்கறானா? டேய் அவ உன்னை லவ் பண்ணல, பணத்தை தான் லவ் பண்ணியிருக்கிறாடா. இது தெரியாம டேய்